ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் ஜூன் 30ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட கிளை சார்பாக சீர்காழியில் நடைபெறக்கூடிய ஆசிரியர் பணி நிறைவு மற்றும் பாராட்டு விழாவில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் முதலமைச்சர் அவர்களுக்கும் வரவேற்பும் வலியுறுத்துகின்ற கோரிக்கைகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். செய்தியாளர்கள் மத்தியில் சட்டப்பேரவை தமிழ்நாட்டில் நடைபெற்ற பொழுது 110 விதியின் கீழ் பல அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் ஒரு அறிவிப்பு 29,260 ஆசிரியர்களை 2026 ஜனவரி மாதத்திற்குள்ளாக நாங்கள் நியமனம் செய்வோம் என்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர் நியமனமே தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை. அது அந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்தாலும் சரி, பல பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இருக்கின்றன. பள்ளிகளை மூடக்கூடிய சூழ்நிலையிலே ஆசிரியர் இல்லாத நிலைமை இருக்கிறது. ஆகையால் இதை அறிவித்திருக்கிறார், சரியானது. அதை தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் நாங்கள் வரவேற்று மகிழ்கிறோம் என்று கூட அறிக்கை விட்டிருக்கிறோம். ஆனால் 18 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த நியமனம். 18 மாதங்களுக்குள் அந்த பள்ளியினுடைய நிலைமை என்னாகும்? இனிமேல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இவர்கள் இதை பட்டியலை கொடுத்து அவங்க ப்ராசஸ் பண்ணி பண்ணுறதுக்குள்ள 2026 ஜனவரி மாதத்துக்குள்ள கூட இல்லை, 2026க்குள்ள கூட இது போட முடியாது. அதனால் முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் 60,000 பேர் ஆசிரியர் தகுதி தேர்வை முடித்து தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு 45 வயது, 47 வயது, 50 வயது கூட ஆகிவிட்டது. வேலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக ஆசிரியர் தகுதி தேர்வை முடித்தவர்களில் வேலைவாய்ப்பக பதிவு முன்னுரிமைப்படி அவர்களை எடுத்து நியமனம் செய்யுங்கள். நீங்கள் அதிமுக ஆட்சியில் அவர்கள் போராடிய போது ஆசிரியர் தகுதி தேர்வை நீங்கள் முடித்து விட்டீர்கள். உங்களுக்கு எதற்கு நியமன தேர்வு தேவைதானா என்று இதே முதலமைச்சர் அவர்கள் கேட்டதை இன்னமும் வீடியோவில் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசில் நீட் தேர்வை நாம் எதிர்க்கிறோம். ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்த நியமன தேர்வை ஆசிரியர்களுக்கு நாம் வரவேற்கிறோம். என்ன கொள்கை அது? அங்கே நீட் தேர்வை எதிர்ப்பது, அதே மத்திய அரசினுடைய நியமன தேர்வை ஆதரிப்பது. இது என்ன நடைமுறை? ஆகையால் முதலமைச்சர் அவர்கள் இதே சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த 29,260 பேரையும் தேர்ச்சி பெற்றிருக்கிற அந்த ஆசிரியர் தகுதியில் இருப்பவர்கள் கொண்டு உடனடியாக நிரப்பினால் தமிழ்நாட்டில் இந்த கல்வி பணிக்கு கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு அளிப்பதற்கு உங்கள் அரசு முன்வந்ததாக இருக்கும். இல்லாவிட்டால் இது விளம்பரமாக இருக்குமே தவிர இன்னும் 18 மாதங்கள் அல்ல, இன்னும் 25 மாதங்கள் ஆனாலும் இது நியமனத்திற்கு வாய்ப்பே இல்லை என்பதை வெளிப்படைத்தன்மையுடன் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று, சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று அடிக்கடி முதலமைச்சர் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். மொத்த அறிவிப்புகளை எல்லாம் சொல்லி எல்லா அறிவிப்புகளையும் முடித்து விட்டதாக கல்வி அமைச்சரும் சொல்லி வருகிறார். ஆனால் தேர்தல் கால வாக்குறுதியாக புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற மூலை முடுக்கெல்லாம் சொல்லி வந்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. இப்பொழுதுதான் சட்டப்பேரவையிலே நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த பழைய ஓய்வு திட்டத்தை தமிழ்நாட்டிலே அமுல்படுத்துவது கொள்கை அளவிலே பரிசீலனையில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். பரவாயில்லை, இந்த அளவிற்கு அவர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சராக வந்தது இதை ஏற்றுக்கொள்கின்ற அளவிலே அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். 6,4 லட்சம் பேர் இந்த வீதி வரை மனைவி, வீடு வரை பிள்ளை, காடு வரை கடைசி வரை ஆர்வங்கிறதுல பென்ஷன் மட்டும்தான் ஒருவரை பயனளிக்கக்கூடியது. இன்னைக்கு 6,4 லட்சம் பேர் பென்ஷனே இல்லாமல் இந்த பணியில பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். ஆகையால் அந்த திட்டத்தையும் உங்கள் காலத்திலே நீங்கள் அறிவிக்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை அந்த ஆட்சியிலும் செய்யவில்லை, நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்வீர்கள் என்று சொன்னீர்கள். 3 ஆண்டுகள் நிறைவு விட்டுவிட்டது, செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அடுத்தது 3ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலே தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் இந்த ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுகிற மாவட்ட தலைநகர்கள் 38லும் மறியல் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதுவரையில் எந்த ஆட்சியிலும் மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுகிற இடத்தில் தொடக்கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் ஒரு 80,000க்கும் மேற்பட்டவர்களை கொண்ட அந்த இயக்கம் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னது இதுதான் முதல் முறை. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் தெரிவித்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால்
காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து ஒன்றிய அளவில் இருந்தக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய தொடக்கல்வி ஆசிரியர்களுடைய முன்னுரிமையை மாநில அளவிலே கொண்டு சென்று 90% பெண் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பே இல்லாத அந்த அரசாணையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ராமநாதபுரத்தில் இருப்பவர்கள் இங்கே ஒரு இடம் இருந்தால் கேட்பார்கள், சீர்காழி கொடுத்தாக வேண்டும். அதேபோல் கொள்ளிடத்தில் ஒரு இடம் இருந்தால் நாகப்பட்டினத்தில் இருப்பவர்கள் கேட்பார்கள், அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். இது ஒன்றிய அளவு என்கிற நிலைமையை மாற்றினார்கள். இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால், ஒரு 10% பேர் நன்மடைவார்கள், 90% பேர் பாதிக்கிறார்கள். இதற்கு ஒரே அடிப்படை காரணம், அன்றாட இதை சம்பாத்தியத்துக்கு பயன்படுத்துறாங்க இந்த அரசாணையை. எனக்கு தெரிஞ்சு நான் 51 ஆண்டு கால பொதுவாக இருக்கிறேன். ஒரு கட்சி உணர்வு உள்ளவன், நீண்ட காலம் தலைவர் கலைஞர் அவர்களுடன் இனமான பேராசிரியர்களுடன் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறேன். அவருடைய பார்வையில் வளர்ந்தவன். ஆனால் கவுன்சிலிங்கை அறிவிச்சுட்டு ஆசிரியர்கள் மாறுதலை போட்டுவிட்டு அதுக்கு பின்னால நிர்வாக மாறுதல் போடுவாங்க. கவுன்சிலிங் தேதியை அறிவிச்சுட்டு 2 நாளா மாறுதல் போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் அங்கங்க முகவர்களை நியமனம் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய பெருமைக்குரிய தலைமை பண்புக்குரிய அந்த கல்வித்துறை ரொம்ப பின்னடைவை சந்தித்து விட்டது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதனால அந்த மறியல் போராட்டம் 3ஆம் தேதி நடைபெறுவதற்குள்